வெல்கம் டு லட்சுமி தமிழன் கேர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா முருங்கைக்கீரை போண்டா. அதுக்கு வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டிக்கோங்க, கொஞ்சம் ஜாஸ்தி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பூண்டு தோலோடு தட்டினது யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் க்ளீன் பண்ண முருங்கைக்கீரையை போட்டுக்கலாம். கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. குழந்தைங்க கீரைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ போண்டா இது மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சத்தாக இருக்கும், நிறையாவும் சாப்பிடுவாங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம், ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கோம், அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம், நிறைய இல்லை. எல்லா கீரையும் பைண்ட் பண்ணுறதுக்காக மட்டுமே நம்ம யூஸ் பண்ணுறோம். நிறைய கடலை மாவு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக போண்டா மாதிரி போடலாம். நம்ம இது மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா பக்கோடா மாதிரி யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி கம்மியான கடலை மாவு போட்டு போண்டா மாதிரி தான் பண்ண போகிறோம். இப்போ நான் சும்மா ஜஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து எல்லாத்தையும் பைண்ட் பண்ணிட்டேன். வெங்காயத்தில் உப்பு போட்டவுடனே தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அது இல்லாமல் நம்ம கீரையிலையும் நம்ம அலசி தான் போட்டிருக்கோம், அதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். இடத்துல தண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போ நம்ம போண்டா போட போகிறோமோ அப்போ தான் தண்ணி தெளித்து யூஸ் பண்ணிக்கணும். எண்ணெய் சூடானோடனே நம்ம போண்டாவை போட்டுடலாம். போட்டாச்சு. பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் போண்டாவை டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போண்டா ரெடி. இந்த போண்டா சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்தி, ரொம்ப டேஸ்டி. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.